பிரகாசன், ஐ ரிக்வெஸ்ட் யூ டு நீங்கள் மொத்த தலைமுறை சார்பாகவும் அங்கே உங்கள் கூட பயணித்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணணும். சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த சொசைட்டிக்கு பேரில் 7 பேர் பேரில் அதை எழுதிக்கணும். எழுதிட்டு பிறகு வரும்போது பிறகு பதிஞ்சு கொடுக்கும்போது பிறகு இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கு பவர் கொடுத்து பதிஞ்சு பிறகு இதை பூராமே ஆர்கனைஸ் பண்ணி தெரிஞ்சு பிறகு இது 92 வரைக்கும் நான் இது ஆரம்பித்தது 86, 85, 86 ஆரம்பித்து 92 வரைக்கும் இதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு எனக்கு 92 எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்தது. இவர் பழனி ரிட்டையர் ஆகி வந்தார். அவர்கிட்ட எல்லாத்தையும் சார்ஜ் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மெட்ராஸ் போயிருக்கோம். மாஸ்டர் எனக்கு நல்லாவே பர்சனலாகவே தெரியும். சார்ஜி கூட எங்களுக்கு பாபுஜியை நான் 2 தடவை சார்ஜியோடய கூட போய் பார்த்துருப்பாங்க. ஆந்திராபாத்து மெட்ராஸ் எல்லாம் கூட இருந்தார். என்னையும் அவருக்கு நல்லாவே தெரியும். என் பேர் தெரியாது, ஆனால் மதுரைக்காரன் பாரு என்ன அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இது டெவலப் பண்ணி வரும்போது இது எல்லாத்தையும் முடிச்சுட்டோம். அப்புறம் அடிஷ்னலாக அவங்களுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் உள்ளது மட்டும் கொஞ்சம் வாங்கினாங்க. அப்போ நான் இல்லை வாங்கி பிறகு இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் கொடுத்தது சென்டர் வந்து ஒய்யாரநாத் கொடுத்த லேப்டுபடி சென்டர் இங்கே இந்த இடத்துல மெடிடேஷன் சென்டர் மெட்ராஸ் மாதிரி கட்டணும் அப்படிங்கிற பிளானில் நாங்கள் மணப்பாக்கத்தில் இருக்கிற மாதிரி கட்டணுங்கிற மாதிரி பிளான் பண்ணி அதுக்குள்ளே ஏற்பாடுகள் பண்ணோம். இப்போ அதுக்கு பிறகு நான் மெட்ராஸ் மார்க் போனதுனால இங்கே அதுக்காக இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஆகலை. பிறகு அவங்க தோலுக்கு இதுகளை பண்ணி முடிச்சுக்கிட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு ஒரு உடம்புல இந்த சென்டர் இன்றைக்கி இவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்குன்னா நாங்கள் பட்ட கஷ்டங்கள் ஜாஸ்தி. நாங்கள் அதுலேயும் சேவை ரொம்ப அவசியம். இதை விட அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வார். பணத்தை பெல்ட்டில் கட்டி கொண்டாந்து கொடுப்பார். அந்தளவுக்கு அவருடைய ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் கஷ்டப்பட்டு இதை நாங்கள் ஏற்படுத்தினது இன்றைக்கி ஒரு நல்ல இதாக இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது இதில் வந்து இப்போ அன்றைக்கி நாங்கள் 450 ரூபாய்க்கு வாங்கினா இன்றைக்கி 40 கோடி இதனுடைய மதிப்பு. இந்த இடத்துடைய மதிப்பு இன்றைக்கி 40 கோடி. அதனால் அந்த இது இப்போ அதுக்கு நமக்கு பெரிய சொத்து இருக்குது. இது இப்படியே இதெல்லாம் டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான் இன்றைக்கி பண்ணது. நம்ம மணப்பாக்கம் மாதிரி பெரிய பில்டிங் ஒன்று கட்டி அதில் வந்துட்டாங்கன்னா நமக்கு நல்லது. அதுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இருந்தால் எல்லோரும் மனசு வச்சிங்கன்னா நடக்கும். இது யாரும் முடியாதது எதுவும் கிடையாது. நம்ம குரூப்பாக இருக்கணும். அதை செய்கிறதுக்கு ஒரு யாராவது ஒருத்தர் இனிமேல் எங்களால் முடியாது. இன்னும் நீங்கள் யங்ஸ்டர்ஸ் யாராவது வந்து அதை எடுத்து அதை செய்யணும். நம்ம பெரிய லெவலில் இதெல்லாம் ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்குது.